வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் ஃபேமிலி எல்லாம் நல்லா பண்ணிக்கிறீங்க. இப்போது நான் இங்கே தான் நிற்கிறேன். மதுரை ஒத்தக்கடையில் இருக்கிற செல்லா கார் கேரில் தான் நிற்கிறேன். இந்த கார் கேரோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஃபாலோ பண்ணிங்க. மதுரையில் நான் பார்த்த வரைக்கும் இந்த ஏரியாவில் பெஸ்ட்டு கார் கேர், அதாவது கார் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ரேட்டும் மிக குறைவாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாங்கிடுவாங்க. அடிச்செல்லாம் பேச மாட்டாங்கன்றது உண்மை, வீடியோக்காக சொல்ல உண்மை. இப்போ பாருங்கள், நான் டிரைவர் ஃபீல்டில் இருக்கும்போது உள்ளே போவோம். பாப்பா சும்மா தள்ளிடுங்க நான் பேசிக்கிறேன் சொன்னதுக்கப்புறம் முன்னாடி வாங்க, இன்னும் முன்னாடி போ. அப்பா தெரியுறேண்ணா? நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். ஆக்டிங் டிரைவராக போகும்போது காரெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம். ஈவினிங் வர சொல்லுவாங்க, ஒரு 8 மணிக்கு வர சொல்லுவாங்க, நைட்டு 8 மணிக்கு வர சொல்லுவாங்க. காரெல்லாம் தொடச்சிட்டு லைட்டை போடும்போது தான் தெரியும், கிளம்பும்போது அதுலேயும் கஸ்டமர் உட்காந்துட்டு கிளம்பும்போது தான் பக்குன்னு. எப்போ பக்குன்னா லைட்டுக்கு சொந்தமாகவே தெரியாது, அவங்களோட சொல்ல முடியாது. அதுலேயும் மழை வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். டிரைவருடைய பாடு பெரும்பாடு. பாப்பா கொஞ்சம் முன்னாடி வாங்களேன், இந்த லைட்டை மட்டும் காமிங்க. லைட்டு தெரியுதா? ரொம்ப பக்கத்தில் வேணாம், சும்மா மீடியமாக தெரியுதா? ஓகே, இப்போ பின்னாடி போங்க. இப்போ பாருங்கள் என்ன நிலமையில் இருக்குன்னு. இப்போ வெளியில் வந்துட்டு நம்ம தேய்க்கும் போது ஒரு மாதிரி சொரசொரப்பாக தெரியுது, மஞ்சள் ஆயிடுச்சுல. இப்போ பாலாஜி பிரதர் இருக்கார், இதுக்கு என்ன சொல்யூஷன்றதை அவர்கிட்ட கேட்போம். அவர் தான் கரெக்டான ஆள். பிரதர் வாங்க பிரதர், சொல்லுங்கள் பிரதர். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு கிளாஸ் இந்த டூமை மாற்றணுமா இல்லை இதே சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை சரி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாலிஷ் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு கொஞ்ச நாள், ஒரு 3 மாதம் ஒரு 4 மாதம் தாங்கும். அதுக்கு மீறி வேணுமா நம்ம ஹெட்லைட் தான் புஷ் மாற்றுற மாதிரி வரும். இது எதுனால இந்த மாதிரி வருது? இது வெயிலில் இருக்கிறனால பேடாயிரும். இதோட தலையெழுத்தே அவ்வளோதான். அப்போ இதை தவிர்க்கிறதா இருந்தால் கவரை போட்டு வச்சுட்டா சரியாக இருக்குமா? அது எப்படி சொல்கிற, கவரை போட்டதுனால அது பேடாகிறது. அதோட லைஃப்னு ஒன்று இருக்குது. அந்த லைஃப் முடிஞ்சுன்னா இப்படி பல்ல காமிச்சிடும் இல்லையா? ஒருவேளை செட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நிப்பாட்டினா இல்லை கொஞ்சம் தள்ளி போவோம். இல்லை வீட்டுக்குள்ளே நிப்பாட்டினா கொஞ்ச நாள் லேட்டாக டிலே ஆகி போயிட்டே இருக்கு. ஆக இந்த மாதிரி வெளியில் ஒரு மாதிரி சுரசுரப்பாக வந்துச்சுன்னா நம்ம சைனிங் போட்டு அதை நீங்கள் சைனிங் பண்ணணும், பாலிஷ் போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியாத பட்சத்துக்கு புதுசாக போடுற மாதிரி. புதுசாக போடுறோம். அப்போ கூட 3 மாதத்துக்கு ஒர்த்தாக இருக்கும். 3 மாதம் ஒர்த்தாக இருக்கும். அப்போ பெரிய செலவுலாம் வரப்போகிறது இல்லை. தயவுசெய்து இந்த கார் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரியான ஏதோ ஒரு வேலைக்கு விடும்போது இதுதான் மெயின். உசுறு முக்கியம். ஏதோ ஒரு காமெடியில் சொல்கிற மாதிரி உசுறு முக்கியம். அப்போ இதை நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டு ஓட்டினீங்கன்னா ஓட்டுறவருக்கு ஒரு பெரிய தொல்லை இருக்காது. குறிப்பாக டிரைவருக்கு கார் ஓனர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, சார் ரோடு தெரியல சார் அப்படின்னு ஒன்று சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பயந்துருவீங்க. அப்போது நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மெயின் காரை பொறுத்தளவுக்கு பிரேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் இந்த டூமு. அது எத்தனை பேருக்கு தெரியுமா இல்லை யாரும் சொல்ல மாட்டேன்றாங்களோ எனக்கு புரியல. இந்த வீடியோ வாயிலாக நான் நிச்சயமாக ஆழ்த்தரமாக பதிவு பண்ணிக்கிறேன். ஏற்கனவே சம்மந்தமாக பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன் இந்த டூமை பற்றி, இதோட முக்கியத்துவத்தை பற்றி. பெரும்பாலும் நீங்கள் பைபாஸில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணம். ஆடு உள்ளே வந்தாலும் எப்படிங்க இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும் அப்படின்னு உங்கள் மண்டையை பிச்சுக்கிடுவாங்க. இதுதான் இந்த டூமும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். ஸோ தயவுசெய்து இதை பாலிஷ் பண்ணிடுங்க. நீங்கள் மதுரையில் இந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா செல்லா கார் கேரை ஃபாலோ பண்ணிங்க. ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா, இங்கே மற்ற இடத்துல பேசுனதுக்கும் இங்கே பேசி அப்ரோச் பண்ணுறதுக்கும் அவங்கள நீங்கள் பார்த்து பேசினாலே தெரிஞ்சிடும். நீங்கள் வேலை கொடுக்க வேணாம், நீங்கள் பேசும்போது ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃபீல் பண்ணிடலாம், நம்ம நல்ல இடத்துல தான் நிற்கிறோம் அப்படின்னு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.